காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் போயிட்டு மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். பாருங்கள், நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நான் வீடியோ போடுவேன். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வண்டியில் தான் போக போகிறோம். எக்ஸல்லு நான் அம்மா வழியில் தான் போவோம். இந்த வழியில் தான் போக போகிறோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. பஸ் எல்லாம் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே வாங்க போகலாம். அம்மா முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் பின்னாடி போகிறேன். எப்போவும் வாங்குகிற கடைக்கு தான் நாங்கள் போவோம். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மல்லிகை கடை. இந்த சைடில் இருக்குல்ல மிளகாலாம், இது வந்து வெங்காயம் மூட்டை. இதெல்லாம் இங்கே பாருங்கள், இது எல்லாமே மார்க்கெட் குடோன் தான். எல்லாமே இங்கே இருக்கும், நம்ம எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மல்லிகை கடை தான். இங்கே காய்கறி கடைலாம் இருக்குது. யாரும் அங்கே இல்லை, அந்தாக்க டீ குடிச்சிட்ருக்காங்க. நம்ம இங்கே வந்து மல்லிகை கடையில் அம்மா என்ன வாங்குறாங்கன்னு பார்ப்போம். ஒரு சின்ன மல்லிகை கடை தான். நாங்கள் ரெகுலராக வந்தால் இங்கே தான் வாங்குவோம். ஏன்னா மொத்தமாக வாங்கிக்குவோங்க, வெளியில் வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம். மார்க்கெட் வந்தாலே நாங்கள் இங்கே இந்த மல்லிகை செலவு இதில் தான் பண்ணுவோம். ஸோ அம்மா எடுத்துகிட்ருக்காங்க. சீரகம், சோம்பு, மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. இதுதான் சீனி மிளகாய் சொல்லுவாங்க, வரமிளகா பாருங்கள். இது வந்து பெருசு. மேலே அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிறது சீனி மிளகாய். மீன் மேக்கர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், குட்டியாக இருக்குது, பெருசும் இருக்குது. இதெல்லாம் 10 ரூபா. அம்மா கோதுமை வாங்கலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 1 கிலோ பாக்கெட் வாங்கி சொன்னாங்க. 1 கிலோ பாக்கெட் வேணாம், 1/2 கிலோ பாக்கெட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ பாக்கெட் 2 எடுத்து வைக்கிறாங்க. அம்மா என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழசுக்கு இது கொடுத்துடாதீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க, அங்கே எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாம் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோவில் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த குடோன் மார்க்கெட் குடோனுக்குள்ளே ஒரு சின்னதாக இந்த சாமி பேர் என்னென்னா, இருங்க மேலே பார்ப்போம். ஸ்ரீ முத்து முனியப்பன் சுவாமி இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ மறுபடியும் என்ன வாங்கலாங்கிறத காட்டேன். இங்கே பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது இங்கே. அடுத்தது அம்மா பார்த்திங்கன்னா தக்காளி வாங்குகிற இடத்துல நின்றுருக்காங்க. தக்காளி அம்மா பொறுக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், தக்காளியை செம்மையாக இருக்குல்ல. பக்கத்துலேயே உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க. இவங்களே வெங்காயம் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வந்து என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு உருளைக்கிழங்கு எவ்வளோமான்னு கேட்டுட்ருந்தாங்க. 30 ரூபான்னு சொன்னாங்க 1 கிலோ. இங்கே பாருங்கள், வெங்காயம்லாம் லட்டாக எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் ஈவினிங் ஆக தான் வருவாங்க கூட்டம். இப்போதைக்கு கூட்டம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ நைட்டாக நிறைய பேர் வருவாங்க. அந்த ஆயா கடையில் பாருங்கள், யாருமே வரல, அந்த ஆயா பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் கோஸ் கைஸ், இங்கே பாருங்கள் 2 கலர் கோஸ் இருக்குது. வெங்காயம் எல்லாம் செம்மையாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அந்த கோயிலுங்க பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய், சுற்றி போடுற பூசணிக்காயெலாம் வச்சுருக்காங்க. அடுத்தது மம்மி எங்கே போயிட்டுருக்காங்க வேகமானு பார்க்கலாம். வெண்டைக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் எப்படி இருக்குது. இந்த சொரக்காயெலாம் இருக்குது. கொஞ்சோண்டு இடத்துல அந்த வண்டி வேறு நடுவில் நிறுத்தியிருக்காங்க. கடையோட வண்டின்னு நினைக்கிறேன். இதுதாங்க சுற்றி போடுற பூசணிக்காய், பார்த்துக்கோங்க. என்ன வாங்குறாங்கன்னே தெரில, போயிட்டே இருந்தாங்க. தேங்காய் கடையில் ஸ்டாப் ஆகிட்டாங்க அம்மா. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்க போகிறாங்க. தேங்காய்லாம் பாருங்கள் எப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. இதில் ஒவ்வொரு இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு, நடுவில் இருக்கிறது ஒரு ரேட்டு. அந்த அதில் வச்சுருக்காங்க அம்மா தொடுறாங்க பாருங்கள், அது ஒரு ரேட்டு. தனித்தனியாக ஒவ்வொரு ரேட்டு தகுந்தாப்புல சைஸ் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் பாருங்களேன், மாங்காய் வச்சுருக்காங்க, குடமிளகாய் வச்சுருக்காங்க, அவரைக்காய், அப்புறம் அங்கே பாருங்கள் கோஸில் வச்சுருக்காங்க. அம்மா அங்கேயும் தொலைறாங்க, எத்தனை தேங்காய் எடுக்க போகுதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல கலராக. எல்லோரும் மொபைல் நோண்டிகிட்ருக்காங்க. நைட் ஆக பார்த்திங்கன்னா க்ரௌடு வரும். இப்போதைக்கு அவங்களுக்கு மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க மார்க்கெட்டுக்குள்ளே. நைட்டில் தான் கொஞ்சம் க்ரௌடாக வரும். அடுத்தது அம்மா தேங்காய் வாங்கினதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு செம்மையாக இருக்குல்ல,
பக்கத்துலேயே ஒரு வெத்தலை பாக்கு கடை இருக்கும். அந்த பூஜை ஜாமானம் எல்லாம் வச்சுருப்பாங்க சாமிக்கு தேவைப்படுறதெல்லாம். ஸோ அடுத்தது அம்மா இங்கே வாங்கினதுக்கப்புறம் அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இங்கே மல்லிகை கடை இங்கேயும் இதில் வச்சுருக்காங்க. மாங்காய் பாருங்கள் குடியில் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா எத்தனை தேங்காய் ஒரு லோடே வாங்குற மாதிரி இவ்வளோ நேரம் தேங்காய் கடையிலே நின்றுட்டுருக்காங்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அம்மா தேங்காய் வாங்கிட்டு அடுத்தது வெத்தலை கடைக்கு தான் வராங்க. நான் சொன்னேன்னா கரெக்டாக இதுதான் நாங்கள் ரெகுலராக வெத்தலை வாங்குகிற இடம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா பூஜை ஜாமானம் எல்லாமே இருக்கும். எண்ணெய், கற்பூரம், பத்தி, ஊதுபத்தி எல்லாமே இதில் இருக்கும். கீழே பாருங்கள் விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. சைஸ்லாம் பெருசு சின்னது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் வெத்தலை அது ஃபுல்லாகவே முன்னாடி இருக்கிறதுலாம் வெத்தலை. அம்மா கட்டு வெத்தலை வாங்குறாங்க. கட்டு வெத்தலைன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 5 ரூபான்னு விற்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த சாமிக்கெலாம் வாங்கிட்டு போகிறதுனா அது அப்படியே ஒரு கவுளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள் விளக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக விளக்கு வச்சுருக்காங்க. திருநீர் எல்லாமே இந்த பூஜை ஜாமானுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள் எண்ணெய், ஆயிலு, பன்னீர் இந்தமாரி நிறைய இருக்குது. இந்த கடைக்கு பின்னாடி காய்கறி கடை தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கவா ஆயிலெலாம்? இருங்க, அம்மா வேறு பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. நான் பெரியம்மாவுக்கு வேறு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா ஃபோனை பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்கன்னு ஓரமாக. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆயில் ஐட்டம். நெய் விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் பக்கத்தில் காய்கறி கடை அந்த சைடு பீக்கங்காய் விளக்கு பாருங்கள் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக விளக்கு குட்டியாக நிறைய இருக்குது. ஒரு வழியாக வெத்தலை எல்லாம் வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம எந்த கடைக்கு போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வாழைக்காய், செவ்வாழை, பழம் எல்லாமே வச்சுருக்கிற இடம் இது. இப்படியே அம்மா போயிட்டுருக்காங்க. எடுத்து என்ன வாங்க போகுதுன்னு தெரில. பழம்லாம் பாருங்கள் ஒரு சைடு வச்சுருக்காங்கன்னு வாழைக்காய், பச்சை பழுத்தது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் சீப்பு கண்ணாடி கடை பாருங்கள். அடுத்தது கீரை கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீரையெல்லாம் செம்மையாக இருக்குல்ல க்ளீனாக. மிளகு தக்காளி அதான் மணத்தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, அடுத்தது செங்கீரை இது எல்லாருமே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. இந்த பாப்பா பாருங்கள், இங்கே ஒரு பாப்பா இருக்கும். அந்த பாப்பா என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. நான் வீடியோ நல்லா கிளியராகவே எடுத்திருப்பேன். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே நான் ஒரு மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் வெளியில் இந்தமாரி வீடியோ எடுக்கிறது. உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுற்றி இந்த ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. அதனால் நான் அந்தளவுக்கு ரொம்ப இதாக எடுக்கலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் நல்லாவே எடுத்து போடலாம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் அம்மா கீரை வாங்கிட்டாங்க. புதினாவும் அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கீரை வாங்கியிருக்காங்க கலராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மா எங்கே போயிடறாங்க. அடுத்தது முட்டைகோஸ் பாருங்கள் எப்படியே லட்டு மாதிரி வச்சுருக்காங்க அழகா. மாங்காயெல்லாம் வெஜிடபிள் கூர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கூர் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் இருக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அம்மா என்ன வாங்க போகிறாங்க, பாவக்காய் வாங்குறாங்க. பாவக்காய் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அவரைக்காய்லாம் வச்சுருக்காங்க, புடலங்காய் வச்சுருக்காங்க, பீக்கங்காய்லாம் வச்சுருக்காங்க. வெங்காயம் அங்கே பக்கத்தில் உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த சைடு போவோம். இங்கே பாருங்கள் வெங்காயமாக பொறுக்கிட்டுருக்கு. பெரிய வெங்காயம் தான் வாங்குகிறோம், சின்ன வெங்காயம் வாங்கலை. 1 கிலோ வெங்காயம் வாங்குகிறாங்க. அடுத்தது 1 கிலோ எடை போட்டு நமக்கு கொடுக்க போகிறாங்க. வாங்கிட்டு அடுத்த கடைக்கு நம்ம போகிறோம். அப்புறம் இஞ்சிலாம் வச்சுருக்காங்க. அடுத்தது கொத்தவரங்காய் அம்மா வாங்க போகிறாங்க. கொத்தவரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்தவரங்காய் ஒரு கூரை எடுக்கிறாங்க. பக்கத்தில் பாருங்கள் கேரட் வச்சுருக்காங்க, கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. அம்மா கொத்தவரங்காய் எடுத்துருக்காங்க. முள்ளங்கி பாருங்கள். இப்போ இந்த கடையில் அம்மா கொத்தவரங்காய் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, வேறு எதுவும் வாங்கலை.
வெண்டைக்காய் வாங்கியிருந்தால் நல்லாயிருக்கும். அம்மா முருங்கைக்காய் எடுத்துகிட்ருக்காங்க. முருங்கைக்காய் கொத்தவரங்காய் இது 2 மட்டும்தான். முருங்கைக்காவை அப்படியே எடுத்து பேக்கில் வச்சிருச்சு எங்கள் அம்மா. ஆனால் நான் சொன்னேன், அம்மா அதை கட் பண்ணி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த அக்காட்ட கொடுத்து அவங்க கட் பண்ணி 2 கட் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, கல் மாதிரி எல்லாம். அடுத்தது நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம். மளிகை கடையில் பார்த்திங்கன்னா அங்கே ரைஸ் வாங்கணும். இங்கே பார்த்ததையும் ஐஸ்கிரீம் வேணுமேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட, அம்மா ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் சரி எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. சரி இங்கே பாருங்கள் பருப்பல் வகைகள்லாம் கீழே வச்சுருக்காங்க. சரி நம்ம போய் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுவோன்ட்டு நான் பாட்டுக்கு போய் பார்த்தா நிறைய இருந்துச்சு. ஜூஸு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு எல்லாமே இருந்துச்சு. ஸோ பார்த்ததில் எனக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் அப்போ பார்த்ததையும் ஐஸ்கிரீம் சாப்பிட தோணல. எனக்கு பிடிச்ச ஒரு ஜூஸ் 10 ரூபா ஜூஸு பிளாக் கலரில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி அதை பார்த்தோன்னே நம்ம அதை எடுக்கலான்ட்டு அந்த பிளாக் கலரில் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்தால் அது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஐஸ் கட்டி மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு. அது குடிக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு அந்த அண்ணாக்கிட்ட சொன்னேன், அண்ணா ஃப்ரீஸ் ஆகிருக்கு வேறு இல்லையா எனக்கு எடுத்து. பக்கத்தில் இன்னொரு பாட்டில் இருந்துச்சு. அது ஓகேவாக இருந்துச்சு குடிக்கிற ஸ்டேஜில். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு அதை எடுத்து பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டு இன்னொரு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம இதை குடிக்க போகிறோம். அந்த இடத்துலையே குடிச்சு முடிச்சிட்டேன். அம்மா வாங்குறதுக்குள்ளே ஒரு பாட்டில் குடிச்சு முடிச்சிட்டேன். அம்மா காசு கொடுத்துட்ருக்காங்க. வெளியில் பாருங்கள். அப்புறம் நானும் அம்மாவும் சின்னதாக ஒரு வீடியோ கிளிப். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வாங்கணும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட உரைச்சி பாருங்கள். சரி தேவையில்லாமல் பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சக்தியில் பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா மாவு 1/2 கிலோ பஜ்ஜி போண்டா மாவு வாங்கணும். இது வந்து 2 கட்டை பேக் நிறைய வாங்கிட்டோம். ஸோ அந்த 2 கட்டை பேக் என்ன தான் அப்படி இருக்குங்கிறத தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். பஜ்ஜி மாவு 1/2 கிலோ ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி பாக்கெட் ஒரு சின்னது ஒன்று. அப்புறம் சீனி மிளகாய், வரமிளகான்னு சொல்லுவாங்க. சீனி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும்ல, 2 மிளகாய் போட்டாலே செம்மையாக காரமாக இருக்கும். ஸோ அந்த மிளகாய் கொஞ்சம் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். தட்டைப்பயிறு வந்து சாம்பார் எப்படி வைக்கிறோம், பருப்பு சாம்பார் அந்த மாதிரி வந்து தட்டைப்பயிறு சாம்பார் செய்யலாம், தட்டைப்பயிறு சாப்பாடும் செய்யலாம். ஸோ அதுக்காக இது. அப்புறம் பார்த்திங்கன்னா சக்தியில் வந்து சில்லி பவுட்ரு வெறும் மிளகாத்தூள் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் அதே சக்தியில் தான் நான் மேக்ஸிமம் வாங்குவோம். சக்தியில் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் கடுகு பாக்கெட் ஒன்று. இது பேர் பச்சைப்பயிரும் சாம்பார் மாதிரி தான். தட்டைப்பயிறு சொன்னாலும் அதுமாதிரி இது பச்சைப்பயிறு. இது நம்ம அவிச்சு சாப்பிட்லாம், ஊற வச்சும் சாப்பிட்லாம். ஸோ நல்லாயிருக்கும், அதனால் வாங்கணும். இது சீரகம் ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட்டு. புளி பாக்கெட்டு சின்னதாக ஒன்று வாங்கியிருக்கோம். சரி இது கொஞ்சம் லைட்டாக பெருசு தான். இது வந்து ஒரு 4-5 டைம் வைக்கலாம் சாப்பிடும். அப்புறம் பாத்திரம் சேர்க்குற சோப்பு ஒன்று வாங்கியிருக்கோம். 2 வாங்கியிருக்கோம். அப்புறம் சின்னது லைஃபாக, ஏன்னா சோப்பு வீட்டு இருக்குது, அதனால இது சின்னதாக ஒன்று வாங்கியிருக்கோம். 10 ரூபா தான். இது வந்து துணி சோப்பு. இது வந்து புதுசாக வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வாங்க மாட்டோம் நாங்கள். அதிகம் பார்த்திங்கன்னா பொன்வண்டு இல்லைன்னா ரின்னு தான் வாங்குவோம். இது அந்த கடைக்காரங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நினச்சினா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்க வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். சோம்பு, பட்டை சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, சோம்பு பாக்கெட் ஒன்று. அப்புறம் மீரா ஷாம்பு ஒரு 5 வாங்கியிருக்கோம். ஏன்னா ஷாம்பு வீட்டில் இருக்குது, அதனால் இப்போதைக்கு ஒரு 5 மட்டும் வாங்கியிருக்கோம். அப்புறம் கோதுமை மாவு. இது வந்து பை 1 கெட் 1 சரிங்களா. கோதுமை மாவு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. 1/2 கிலோ மாவு. அப்போ 1 கிலோ வாங்கியிருக்கோம். சால்ட்டு, தூள் உப்பு சின்னதாக ஒரு பாக்கெட்டு. டாட்டா தான் அதிகமாக வாங்கும். அப்படியே பார்த்திங்கன்னா கல்லுப்பு பாக்கெட்டும் ஒன்று பெருசாக ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் வாங்கியிருக்கோம். அடுத்தது வாழைக்காய், எதுக்குன்னா பஜ்ஜி மாவு வாங்கியிருக்கோம்ல, வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக வாழைக்காய் ஒரு 3 வாங்கியிருக்கோம். அடுத்தது ஒரு பேக் முடிஞ்சுது, இன்னொரு பேக் எடுக்கிறேன்.
புதினா கட்டு செம்மையாக ஸ்மெல் அடிக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதில் ஒரு கட்டு வாங்கியிருக்கோம். அடுத்தது தக்காளி தக்காளி, இஞ்சி, இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, இது 3மே இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் பெரியம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் யூஸ் ஆகிறது. வெத்தலை பாக்கு, கோவில, நிஜாம்பூர், அப்புறம் அவ்வளோதான். வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, அதுதான் இதுக்கெல்லாம். அடுத்தது வெஜிடபிள் தான் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று மட்டும் காட்டுறேன், ஏன்னா எல்லாம் பையில் இருக்குது, எல்லாத்தையுமே எடுத்து காட்ட முடியாது. அதனால் என்ன வாங்கியிருக்கோம் சும்மா சாம்பிளுக்கு காட்டுறோம். ஓகேங்களா? உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கோம். இது சோப்பு பவுட்ரு ஒன்று வாங்கியிருக்கோம். இது ஃபுல்லாக கொத்தவரங்காய் அதுவும் அதிகமாக இருக்குது. எல்லாம் பேக்கில் இருக்குது, எல்லாத்தையுமே எடுத்து காட்ட முடியாது. அதுக்காக இப்படி காட்டிக்கிறேன். இது கொத்தவரங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக வாங்குவாங்க அம்மா, நானுமே சமையல் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அடுத்தது முருங்கைக்காய் வாங்கணும். 2ஆக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். பேக்கில் வைக்க முடியாதுனால 2ஆக கட் பண்ணி முருங்கைக்காய். அடுத்தது பெரிய வெங்காயம் வாங்கணும் 1 கிலோ. அடுத்தது என்னென்னா பாகக்காய் வாங்கணும். பாகக்காய் வந்து பொரியல் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி போட்டு பண்ணுவோம் கிரேவி மாதிரி, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக பாகக்காய் வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? தேங்காய் ஒரு 4-5 தேங்காய் வாங்கியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். அது ஒரு 5 கிலோ தான் பொதி வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா வீட்டில் ரைஸ் இருக்குது, அதனால் சும்மா சாம்பிள் ஏதோ ஒரு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதாவது சாப்பாடு எப்படி வருது, நல்லா இருக்கா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இதாக எடுத்துக்குவோம். இது பார்த்திங்கன்னா கார்ன் சிப்ஸு, இது நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்றப்ப இதை போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த கார்ன் சிப்ஸ் பிடிக்கும்னு எடுத்து சொல்லுங்கள். அடுத்தது இதுக்கு பேர் அதிரசம்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற இடத்துல தான் வாங்கிக்கணும். இது ஒன்று வாங்கிக்கணும். இது சோப்பு உப்பு தயிரில் சாப்பாடு போடுறதுனால தயிர் பாக்கெட் ஒன்று வாங்கி வந்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நிறைய போடணும்னா அதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போய் போடுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன். பாய்.